அனைவருக்கும் வணக்கம். தலைமைக் கழகத்தின் சார்பில் ஆண்டுதோறும் நடத்துகின்ற மொழிப்போர் தியாகிகள் கூட்டத்தை எல்லா மாவட்ட தலைநகரிலும் நடத்த வேண்டும் என்று நம்முடைய அன்பு தலைவர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர், இந்தியாவில் இருக்கின்ற எல்லா முதலமைச்சர்கள் மத்தியிலேயும் நம்பர் 1 முதலமைச்சர் என்று பெயர் எடுத்திருக்கின்ற மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதர் அன்போடு ஆணை பிறப்பித்து, அந்த ஆணைக்கிணங்க திருப்பூர் மாவட்டத்திலே இந்த கூட்டத்திலே இல்லை இந்த மாநாட்டிலே கலந்து கொள்கின்ற நல்ல வாய்ப்பினை நம்முடைய திலகர் அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். மாணவர் அணிக்கும் திலகருக்கும் அவரோடு பணியாற்றுகின்ற துணை அமைப்பாளர்களுக்கும் அனைத்து மட்டத்திலே இருக்கின்ற மாணவர்களுடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை, பாராட்டுதலை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எல்லா மாவட்டங்களிலேயும் கழகத்தினுடைய சொற்பொழிவாளர்கள் உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் இன்னொரு கட்சி கூட இதை நடத்தி கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டேன். ஆனால் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் செலுத்துகின்ற தகுதியும் யோக்கியதையும் கொண்ட ஒரே ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை தவிர இன்னொரு இயக்கத்திற்கு ஏன் எந்த தலைவனுக்கும் கிடையாது. எங்களுக்கு இருக்கிற அடையாளங்களிலே இது ஒரு அடையாளம். பெரியார் பிறந்த நாள், அண்ணா பிறந்த நாள், கழகம் பிறந்த நாளை முப்பெரு விழா என்று கொண்டாடுவோம். கலைஞர் பிறந்த நாளை எல்லா மாவட்டத்திலேயும், ஒன்றியத்திலேயும், கிராமத்திலேயும் கொண்டாடுவோம். நம்முடைய முதலமைச்சருடைய பிறந்த நாளை சில ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுச்சி நாள், இளைஞர் எழுச்சி நாள் என்று கொண்டாடினோம். இப்போது அவருடைய பிறந்த நாளை பட்டி தொட்டி எங்கும் பல்வேறு நலத்திட்டங்கள் வாயிலாக வழங்கி அதற்கு கூட்டம் நடத்துகிறோம், விழா நடத்துகிறோம். இவையெல்லாம் எங்களுக்கு இருக்கிற அடையாளங்கள். அந்த பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் போக வீரவணக்க நாள் செலுத்துகின்ற இந்த நாள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்னொரு அளிக்க முடியாத அடையாள நாள் என்கிற காரணத்தினால் தலைமைக் கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எல்லோர் கையிலேயும் வாட்ஸ்அப் வந்துவிட்டது, இணையதளம் வந்துவிட்டது. எங்கள் காலத்தை போல புத்தகத்தை தேடி தேடி அலைய வேண்டிய அவசியத்திலே நீங்கள் யாரும் இல்லை. உங்கள் கரங்களிலே இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்போதெல்லாம் நடந்தது என்று கேட்டால் உடனே சொல்லிவிடும். ஆனால் அதை படிப்பதற்கு நம்ம நேரம் இருக்கிறதா என்பதுதான் பிரச்சனை. ஒருவேளை படித்தாலும் கூட தனியாக படிப்பது வேறு. ஆனால் இத்தனை பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒருவர் பேச, இந்த முன்னிலே நம்ம தாய்மொழியை காப்பாற்றுவதற்காக இத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள், இவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை சொல்லுகிற போது கேட்பதற்கு தமிழ்நாட்டில் இன்னமும் கூட்டம் இருக்கிறது என்கின்ற செய்தியை நாம் வடபுலத்திற்கு சொல்லியாக வேண்டும், நம்முடைய இன எதிரிகளுக்கு சொல்லியாக வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இன்றைக்கு அமித்ஷா வருகிறார், மோடி வருகிறார், நட்டா வருகிறார். மேட்டுப்பாளையம் வரையில் என்ன சொல்லிவிட்டு போகிறார்கள்? தேர்தல் நேரத்தில் இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் தனியாக இருக்கிறது, இது நியாயமா என்று கேட்கிறார்கள். தமிழ்நாடு தனியாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்லவில்லை, தனிநாடு வேண்டும் என்று இந்த மேடையில் இருக்கிற யாரும் கேட்கவில்லை. ஆனால் அவர்களே சொல்லுகிறார்கள் தமிழ்நாடு தனித்து இருக்கிறது இந்தியாவில் என்று. என்ன காரணம்? இந்தி இங்கு மட்டும்தான் இல்லை, அதனால் நம்முடைய மொழி வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அதற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதை சுற்றி இருக்கிற பண்பாட்டோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்தியை அன்றைக்கு விட்டிருந்தால் 1937 தொடங்கியது, 1937 தொடங்கிய இந்திய எதிர்ப்பு போராட்டம், அந்த போராட்டத்தினுடைய வரலாறு நம்மளே ஒரு 10 பேருக்காவது தெரிந்திருக்குமா என்றால் எனக்கு தெரியாது. நான் எண்ணி பார்க்கிறேன். தாளமுத்து நடராசன் என்று சென்னையில் ஒரு மிகப்பெரிய மாளிகைக்கு கலைஞர் பெயர் சூட்டியிருக்கிறாரே, அந்த தாளமுத்து நடராசன் யார்? 1937, 38, 39 உக்கிரத்திலே இருந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் யார் தொடங்கி வைத்த போராட்டம்? இன்றைக்கெல்லாம் சொல்லுகிறார்களே, பெரியாரை பற்றி விமர்சிக்கிறார்கள், அவருடைய தூய தொண்டு வாழ்க்கையை விமர்சிக்கிறார்கள், அவர் கடவுள் இல்லை என்று சொன்னார், தமிழை விமர்சித்தார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்த எந்த மிகப்பெரிய மூதறிஞர்கள் என்று சொல்லப்பட்ட எல்லா தமிழ் அறிஞர்களும் கடைசியாக போய் நின்ற இடம் எது தெரியுமா? ஆலோசனைக்கு மட்டுமல்ல, உதவிக்கு மட்டுமல்ல, இந்த மொழியை காப்பாற்றுங்கள் என்று போய் நின்ற இடம் தந்தை பெரியார் பிறந்த ஈரோடு, தந்தை பெரியார் என்பதை மறந்துவிடக்கூடாது. தனித்தன்மை இயக்கம் கண்டார் மறைமலை அடிகள்.
சைவ வேளாள குடும்பத்திலே பிறந்த மறைமலை அடிகள் தன்னுடைய பெயரை மறைமலை அடிகள் என்று மாற்றிக்கொண்டார். வேதாச்சலம் என்பதை, வேதம் என்றால் மறை, சலம் என்றால் மலை, வேதாச்சலம் என்பதை மறைமலை அடிகள் என்று மாற்றிக்கொண்டு தமிழுக்காகவே வாழ்ந்தவர், தனித்தமிழ் இயக்கத்தை நடத்தியவர். ஆனால் சாதி ஒழிப்பிற்காக, மத எதிர்ப்பிற்காக, தீண்டாமை ஒழிப்பிற்காக வந்தவர் அல்ல. அவருக்கு அது அடையாளம். ஆனால் பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு யாரையெல்லாம் அழைத்தார்? மறைமலை அடிகளை அழைத்தார். தினந்தோறும் விபூதி பூசிக்கொண்டு பித்தா பிறைசூடி பெருமானே, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, பதி பசு பாசம், சிவன் தான் இந்த உலகத்திற்கு எல்லாம் அடிப்படை, தென்னாட்டிலே சிவனாக இருக்கிறான், மற்ற இடங்களிலே வேறு வேறு வடிவத்திலே தெய்வமாக இருக்கிறான், அந்த சிவ தத்துவம் தான் பெரிது என்று பழுத்த பழமாக இருந்த சைவத்தை தழுவிய மறைமலை அடிகளை தமிழை காப்பாற்றுவதற்கு வாருங்கள் என்று கடிதம் எழுதி அளித்த ஒரு மிகப்பெரிய தலைவர் தான் தந்தை பெரியார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போது தொடங்கிய போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம். நாவலர் சோமசுந்தர பாரதியார் என்ற ஒரு அறிஞர், ராப்பி சேதுப்பிள்ளை என்ற ஒரு மிகப்பெரிய அறிஞர், கரந்தை தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கினார் சி வை தாமோதரம் பிள்ளை, இவர்கள் எல்லாம் பிள்ளைமார்கள் ஜாதியில். தமிழை என்றுக்கு காப்பாற்றியது அந்த சமூகம்தான். ஆனால் அவர்களெல்லாம் சைவர்கள், பக்தர்கள். அவர்களெல்லாம் அழைத்துக் கொண்டு கடவுள் இல்லை என்று சொன்ன பகுத்தறிவு பேசிய தந்தை பெரியார் வாருங்கள் தமிழை காப்பாற்றலாம் என்று தொடங்கிய ஆண்டு 1937. மாநாடு போட்டார், எல்லா சைவர்களையும் அழைத்தார், தமிழை காப்பாற்றுங்கள் கூவி அழைத்தார். அப்படி அவர் தொடக்கி வைத்த அந்த போராட்டத்தினுடைய உக்கரத்திலே தான் 1939 ராஜாஜி இந்தியை திணித்த போது, முதலமைச்சராக திணித்த போது, இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே களங்காண்ட 2 பேர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். நடராஜன் சிறையில் அடைக்கப்படுகிறார், தாளமுத்து சிறையில் அடைக்கப்படுகிறார். ஒருவர் நாடார், நடராஜன் நாடார், தாளமுத்து ஆதி திராவிடர். தாளமுத்து, நடராஜன் 2 பேரும் 1939 சிறைப்படுகிறார்கள். உடல்நிலை சரியில்லை. போலீஸ்காரர் சொல்லுகிறார்கள், இனிமேல் தமிழுக்காக போராட மாட்டேன் என்று எழுதி கொடு, உன்னை உயிரோடு அனுப்புகிறோம், போய் மருத்துவமனையில் உயிரை காப்பாற்றிக்கொள் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு சொன்னவர்கள் இவர் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? நாங்கள் வந்திருப்பதே உயிரை தமிழுக்கு கொடுப்பதற்குத்தான், உன்னுடைய மன்னிப்பு எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு முதலிலே இறந்தார். சென்னைக்கு இன்றைக்கும் போய் பாருங்கள், திருப்பூரில் மட்டுமல்ல, கோவை மட்டுமல்ல, பெரம்பலூர் அல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் எந்த இடத்திலேயும் ஜாதி தாண்டி இன்னமும் சுடுகாடு கிடையாது. எல்லாம் இப்போ ஹோட்டலில் ஒன்றா சாப்பிட்றோம், ஒன்றா படம் பார்க்குற சினிமாவில். அன்றைக்கு சினிமாவுக்கு தாழ்த்தப்பட்டவருக்கு, பஞ்சமர்களுக்கு இடமில்லை. பஸ் டிக்கெட்டில் அடிச்சிருந்தான், பஞ்சமர்களுக்கு பஸ்ஸில் இடம் இல்லைன்னு. சினிமா பார்க்க முடியாது, ஹோட்டலில் சாப்பிட முடியாது. போய் துண்டை நீட்டினா வந்து இட்லி போடுவான் காசு கொடுத்தாங்க. டீ கடையில் தனியாக ஒரு கப்பு வச்சிருப்பான். அந்த காலகட்டத்தில் தமிழுக்காக உயிரித்த 2 பேரையும் கொண்டு போய் ஒரே பொது சுடுகாட்டில் வைத்து பக்கத்தில் அடக்கம் செய்து சாதி கடந்த தமிழை கண்டுபிடித்த இயக்கம் திராவிட இயக்கம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பெரியார் சிறையிலே இருக்கிறார் 39. அண்ணா போனார், தமிழ் வளர்த்த முத்தையா செட்டியார். இன்றைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை கண்டிருக்கிறார்களே, அந்த செட்டியார் 2 பிணங்களையும் தூக்கி கொண்டு போன வரலாறு இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆக இப்படி தொடங்கிய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய விளைவாக இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் நட்டாவும் வந்து தமிழ்நாடு தனியாக இருக்கிறது என்று சொல்கிறார் என்றால், நம்மை தனியாக இன்னும் உயிர்ப்போடு வைத்திருப்பது தமிழ் 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 என்கின்ற நம்ம தாய்மொழி. அந்த மொழிக்கு பங்கம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே, இந்த வீர வணக்க நாளை செய்வதற்கு யாருக்கு வகிது இருக்குது? திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர. 39 தொடங்கிய போராட்டம், பிறகு 52, அதற்கு பிறகு உச்சகட்டத்திற்கு போனது 65. 65 இனிமேல் இந்தியும் ஒரு பாடமாக இருக்கும், இணைப்பு மொழியாக இருக்கும் என்று சொன்ன நேரத்தில் 63 காமராஜர் முதலமைச்சர், அதற்கு பிறகு பக்தவத்தல முதலமைச்சர். நான் இன்னும் கூட பெருமையோடு சொல்லுகிறேன், எந்த மாவட்டத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன்? பக்தவத்சல முதலமைச்சர் திருச்சியிலே இரவு மலைக்கோட்டை ரயிலுக்கு போகிறார்.
இப்போதெல்லாம் இருக்கிற அளவுக்கு முதலமைச்சருக்கு அப்போது பெரிய பந்தோபஸ்து எல்லாம் கிடையாது. இவ்வளவு விழிப்புணர்வு இல்லாத காலம். பக்தவச்சலம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ரயில் ஏறுகிறார். ஏறுவதற்கு முன்னால் ஒரு இளைஞன் ஓடி வந்து காலிலே விழுகிறான். தமிழ்நாட்டிலே பிறந்தோம், நாம் பேசுகின்ற மொழி தமிழ், நமக்கு எதற்காக இந்தி? நீங்கள் இருக்கிற இயக்கம் காங்கிரஸாக இருக்கலாம், நீங்கள் பேசுகின்ற வாதம் தேசியமாக இருக்கலாம், ஆனால் தேசியத்திற்குள்ளேயே நம்முடைய தமிழை விட்டுவிட்டால், இந்திய ஒருமைப்பாட்டுக்காக தமிழை விட்டு கொடுத்து விட்டால், இந்தி புகுந்து விட்டால் நம்முடைய அடையாளம் போய்விடும், நம்முடைய நாகரிகம் போய்விடும், நம்முடைய உயர்வு போய்விடும், நம்முடைய சந்ததிகள்லாம் போய்விடுவார்கள் என்று கெஞ்சினான். உதாசீனப்படுத்தி விட்டு போனார் பக்தவச்சலம். அதிகாலையில் சென்னையில் இறங்குகிறார். சென்னையிலே இறங்குகிற முதலமைச்சருக்கு தகவல் கொடுக்கிறார்கள் உளவுத்துறை. யாரை நீங்கள் உதாசீனப்படுத்தினீர்களோ அந்த இளைஞன் தன்னுடைய உடலிலே தேக்குமர தேகத்திலே மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று முழுக்க முழுக்க ஓடவில்லை ஒடியவில்லை, ஒரே இடத்தில் நின்று தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று சத்தம் போட்டுக்கொண்டே மரணித்து போய்விட்டான் என்ற செய்தி அவருக்கு போனது. அவரை தொடர்ந்து எத்தனையோ பேர். சிவலிங்கம், சென்னையிலே ஒரு சிவலிங்கம், விராலிமலையிலே ஒரு புத்து, அரங்கநாதன், இப்படி 10 பேர் இறந்து போனார்களே, அவர்களெல்லாம் இன்றைக்கு இருக்கிறார்களே இங்கே. எப்போது இறந்தார்கள்? 37 தொடங்கி 65 வரை. அவர்களெல்லாம் இன்றைக்கும் நாம் நினைவு கூறுகிறோமே, அஞ்சலி செலுத்துகிறோமே. என்ன காரணத்திற்காக? அவர்களெல்லாம் செய்த தியாகத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து நம்முடைய மொழியை காப்பாற்றுவதற்கு, பண்பாட்டை காப்பாற்றுவதற்கு, நாகரிகத்தை காப்பாற்றுவதற்கு, மறந்துவிடக் கூடாது என்கின்ற உணர்வை பெறுவதற்காகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் என்ற விழாவை நாம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். என்ன நடந்தது? 65 முடிந்ததா? இத்தனை உயிர்களை பறிகொடுத்தோம். அதற்கு பிறகு நேரு ஒரு முறை உறுதிமொழி கொடுத்தார். நேரு என்ன உறுதிமொழி கொடுத்தார்? தமிழ்நாட்டிலே இந்தி பேசுவதற்கு இந்தியை ஒப்புக்கொள்ளாத வரை, இந்தி பேசாத மக்கள் இந்தியை ஒப்புக்கொள்ளும் வரை உங்களுடைய தாய்மொழியாக இருக்கிற தமிழோடு இணைப்பு மொழியாக ஆங்கிலம் நீடிக்கும், இந்தி திணிக்கப்பட மாட்டாது. 1952 கொடுத்த வாக்குறுதி. யாருக்கு கொடுத்த வாக்குறுதி? அன்றைக்கு ஈவி.கே. சம்பத் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர். அன்றைக்கு ஈவி.கே. சம்பத் அவர்களுக்கு 1962 52 தவறாக சொல்லிவிட்டேன். 62 அண்ணா சொல்லி ஈவி.கே. சம்பத் அவர்கள் நாடாளுமன்றத்திலே பேசி, தமிழ்நாட்டிலே உக்கிரமாக ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த போராட்டத்திற்கு உங்கள் பதில் என்ன? நாங்கள் இந்தியை விரும்பவில்லை, எங்கள் மொழியிலே எல்லாமே இருக்கிறது, இன்னொரு மொழி எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்ன நேரத்தில் அந்த பெரிய போராட்டத்தை பார்த்துவிட்டு அண்ணா கொடுத்த உறுதிமொழிதான், நீங்கள் விரும்புகிறவரை, இந்தியை ஏற்காதவரை இந்தி உங்களுக்கு கட்டாயமான ஆக்கப்பட மாட்டாது, திணிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். ஒரு கடிதம் கொடுத்தார், அவ்வளவுதான். 1962 அண்ணா ஒரு கடிதம் கொடுத்தார், டியர் சம்பத் என்று போட்டு, தமிழ்நாட்டில் இந்தியை நீங்கள் விரும்புகிற வரை, நீங்கள் விரும்பாத வரை திணிக்க மாட்டோம். இன்னைக்கு நீங்களாம் பார்க்குறீங்க, அதுக்கு பிறகு எத்தனை அமைச்சர் வந்துட்டோம், எத்தனை பிரதமரை நாங்களே உருவாக்கணும், எத்தனை குடியரசுத் தலைவரை நாங்களே உருவாக்கணும். ஆனால் அன்னைக்கு 1962 திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்து கொண்டிருக்கிற இயக்கம் ஆட்சி அதிகாரத்திற்கு வரவில்லை. நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர்கள் இல்லை, சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியாக வராத நேரம். அந்த நேரத்தில் சம்பத்துக்கு பண்டித நேரு ஒரு கடிதம் எழுதினாரு. அந்த கடிதம் தான் உத்தரவாதம் உறுதிமொழி. அதை பார்த்துவிட்டு அண்ணா புலங்காகிதம் அடைந்தார். இது சாதாரண மக்களின் கட்சி, ஏழை எளிய மக்களின் கட்சி. இன்றைக்காவது 10 பேர் ஸ்கூட்டர் வைத்திருக்கிறோம், கார் வைத்திருக்கிறோம், கடை வைத்திருக்கிறோம். அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாடங்கட்சிகளின் கட்சி. முடிதிருத்துகின்ற கடையில், சலவை தொழிலாளி கடையில், டீ கடையில் வளர்ந்த இயக்கம். சாதாரண மனிதனெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், மிக எளியவர்கள் எல்லாம் மாநகராட்சி மன்றத்துடைய உறுப்பினர்கள். இப்படி பாட்டாளிகளுக்கும் ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்டவனுக்கும் பிற்படுத்தப்பட்டவனுமாக இருந்த இந்த இயக்கத்தின் சார்பில் போன ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மோதிலால் நேருடைய பேரன் 9 ஆண்டுகள் சிறையிலே இருந்து இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கு கூட இருந்து காந்தியோடு பிரதமராக இருக்கின்ற நேரு என் சாதாரண தொண்டன் சம்பத்திற்கு அவர் கைப்பட எழுதிய கடிதம் என்று புலங்காகிதம் அடைந்து
அந்த கடிதத்தை காட்டுவதற்காக கடற்கரையில் ஒரு கூட்டம் கூட்டினார் அண்ணா. அந்த கடிதத்துக்கு இப்போ நாங்கள் பிரைம் மினிஸ்டர் வாங்கினா வந்துடுவாங்க. நாங்களாம் அமைச்சராக இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் எத்தனை பேர் வந்திருக்கார் வீட்டுக்கு. இப்போ மோடியை கூப்பிட்டா கூட வந்துடுவார், நம்ம தான் கூப்பிடாம இருக்கோம். ஆனால் அன்றைக்கு இருந்த நிலைமை என்ன? 62 நாடாளுமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பண்டித நேரு கடிதம் எழுதி விட்டார், உத்தரவு விட்டார், உறுதி கொடுத்து விட்டார். அதற்காக கடற்கரையில் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் அண்ணா சொன்னார், தம்பி இந்த கடிதம் நேரு எழுதியிருக்கிறார். இந்த நேரு இருக்கிறார யார் தெரியுமா? இந்த விரல் யாருடைய விரல் தெரியுமா? அணிசேரா நாடுகளின் தலைவர்கள். ஒரு பக்கம் ரஷ்யா, ஒரு பக்கம் அமெரிக்கா, 2 சண்டை போட்டுக்குது. ரஷ்யாவுக்கு பின்னால் பல நாடுகள், அமெரிக்காவுக்கு பின்னால் பல நாடுகள். 2 பேர்த்தையும் அணுகுண்டு இருக்கு. 2 பேரும் இந்த உலக பூபாகத்தை, இந்த பூமி பந்தை ஒரு நொடியில் அழித்து விட முடியும். சண்டை வந்தால் இன்னைக்கு காசாவில் நடக்குது, தினமும் பார்க்குறீங்களா டிவியில், எத்தனை பேர் சாவுறாங்க. போர் எதற்கு? அப்போ உலகத்திலே போர் வரக்கூடாது. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பின்னால் அணிதிரண்டு இருக்கின்ற நாடுகள் இருக்கின்றன. இந்த நாடுகளுக்கெல்லாம் நடுநாயமாக அணிசேரா நாடுகள், நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட். நாங்கள் எந்த பக்கமும் இல்லை, அமைதியை விரும்புகிறோம். இந்த உலகத்தை படைத்தது இறைவன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது இந்த உலகம் தானாக இயங்குகிறது எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் இன்னொரு உயிரை அழிப்பதற்கு எந்த யோகியதையும் இல்லை, உரிமையும் இல்லை. இங்கே நாம் அமைதியாக வாழ வேண்டும். எனவே நான் ரஷ்யா பக்கமும் இல்லை, அமெரிக்கா பக்கமும் இல்லை. பாருங்கள், நாம் எல்லோரும் அணிசேரா நாடுகள், நாம் தான் இவர்களுக்கு இடையிலே பஞ்சாயத்து போக வேண்டும் என்று அணிசேரா நாடுகளுடைய தலைவர்களாக இருந்தார்கள். யாராரு? எகிப்தினுடைய நாசர், எகிப்து நாட்டுடைய நாசர், ஜனாதிபதி நாசர், மார்ஷல் டிட்டோ, யுகோஸ்லாவிய சுகர்சனோ, இப்படி பல தலைவர்கள் நேருவிடம் வந்து பேசினார்கள். நேரு அவர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதினார். அப்பதான் அண்ணா சொன்னார், தம்பி மார்ஷல் டிட்டோவுக்கு எழுதிய கரம், சுகர்சனோவுக்கு எழுதிய கரம், எகிப்தினுடைய அதிபர் நாசருக்கு எழுதிய கரம், மோதிலால் நேருடைய பையன் யாருக்கு தெரியுமா கடிதம் இருக்கிறார்? என் தம்பி சம்பத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறார், உன்னை நம்பி எழுதியிருக்கிறார், இந்த இயக்கத்தை நம்பி எழுதியிருக்கிறார், நாம் எங்கிருக்கிறோம் பார்த்தாயா என்று 1962 அன்றைக்கு இரும்பூதி எழுதியவர் அண்ணா. அவர் இன்றைக்கு இல்லை. அதற்கு பிறகு எத்தனை மத்திய அமைச்சர் வந்து விட்டோம், எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து விட்டோம் என்பது மட்டுமல்ல, 1962 2 3 4 இருந்திருப்போம். இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் எழுந்து நின்றால் இன்றைக்கு நாடாளுமன்றம் அதிர்கிறது என்றால் என்ன காரணம்? இந்த மொழியை நாம் பாதுகாக்க இருப்பதால் தான், நமக்கு அடையாளம் இருப்பதால் தான் காரணம். இப்படி தொடங்கிய வாழ்க்கை, இப்படி தொடங்கிய இந்த போராட்டம் 65 முடிந்ததா? இத்தனை பேரை பணி கொடுத்தவன் அதோடு முடிந்ததா? இல்லை. அதற்கு பிறகு 1981 எம்ஜிஆர் முதலமைச்சர். எந்த எம்ஜிஆர்? அண்ணாவின் தம்பி, அண்ணாவின் இதயக்கணி என்று தன்னை சொல்லிக் கொண்ட எம்ஜிஆர். அவர் முதலமைச்சர். பேராசிரியர் உள்ளிட்ட 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இருக்கிறார்கள். ராஜீவ்காந்தி பிரதமர். நவோதயா பள்ளிகளில் இந்தி கட்டாயமாக போதிக்கப்படும் என்று ஒரு உத்தரவு வருகிறது. நவோதயா பள்ளிகளில் இந்தி கட்டாயமாக ஆக்கக்கூடாது என்று ஒரு போராட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக என்ன செய்கிறது திராவிட முன்னேற்ற கழகம்? செயற்குழுவை கூட்டி முடிவெடுத்து அரசியல் சட்டத்தினுடைய அந்த பிரிவை, இந்தி தான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழி இருக்கிறது, அந்த பிரிவை, அரசியல் சட்டத்தை அல்ல, புத்தகத்தை அல்ல, வந்திருக்கின்ற தன்மார்கள் சொல்லுகிற அரசியல் சட்டத்தை, புத்தகத்தை கொளுத்திருந்தால் கூட தவறு என்று சொல்லலாம். அரசியல் சட்டத்தில் இருக்கிற ஒரு பிரிவை தனியாக அச்சிட்டு அதை கொளுத்தினார்கள் தன்னுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கு. பேராசிரியர் உள்ளிட்ட 10 சட்டமன்ற உறுப்பினர்கள். முதலமைச்சர் யார்? எம்ஜிஆர். அவை முன்னவர் யார்? நெடுஞ்செழியன், நாவலர் நெடுஞ்செழியன். 1965 63 நடந்த எல்லா போராட்டத்திலையும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய மாநாட்டுக்கு தலைவராக இருப்பார், இல்லைன்னா செயலாளராக இருப்பார், இல்லைன்னா திறப்பாளராக இருப்பார். எந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு அண்ணாவின் தலைமையில் திறப்பாளராக, செயலாளராக, தலைவராக இருந்தாரோ அந்த நாவலர் நெடுஞ்செழியன் முன்னவர் சட்டசபையில். முதலமைச்சர் எம்ஜிஆர். PH பாண்டிய அவைத்தலைவர். 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் பேராசிரியர் தலைமையிலே அரசியல் சட்டத்தை கொளுத்தினார்கள். 1960களில் அண்ணா கொளுத்தினார், நாடாளுமன்றத்திலே அவர் இருக்கிற போதே கொளுத்தினார். நேரு எடுத்துக்கல, அது ஒரு வகையான எதிர்ப்புன்னு விட்டார், ஏன்னா அவர் ஜனநாயகவாதி. ஆனால் எம்ஜிஆர் இருக்கிறாரு, என்ன செய்தார்?
10 சட்டமன்ற உறுப்பினர்கள் பேராசிரியர் பதவியை பதவி நீக்கம் செய்வதற்கு சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தது யார் தெரியுமா? சாட்சாத் நாவலர் நெடுஞ்செழியன். இதுதான் வரலாறு சில நேரத்தில் நமக்கு இருக்கிற துரோகம். எந்த நாவலர் நெடுஞ்செழியன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு மாநாட்டத்தை திறந்தாரோ அதே நாவலர் நெடுஞ்செழியனை விட்டு எம்ஜிஆர் என்ன சொன்னார்? 10 சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்திலிருந்து நீக்கினார். அப்போது கலைஞர் மேலவையில் இருந்தார், எம்எல்சி பெல்ல. கலைஞர் மேலவையில் இருந்தார். கலைஞரோ இன்றைக்கு இருக்கிற தலைவரோ தன் தம்பிமார்களை உடன்பிறப்புகளை ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டு அவங்க வீட்டில் உட்கார்ந்திருக்காங்க அல்ல. முதல் படியாக அவர்கள் வர வேண்டும். அவர் மேலவையில் இருக்கிறார். இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தானே உள்ளே வைத்தாய், இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தானே சிறைப்படுத்தினாய், அவருடைய பதவி தானே எடுத்தாய். கட்சியினுடைய தலைவர் நான் இருக்கிறேன், இன்றைக்கு நான் கொளுத்துகிறேன் என்று அவர் போய் கொளுத்தினார். அவருக்கு கடுங்காவல் தண்டனை, அவருடைய எம்எல்ஏ பதவியை பறித்தார் எம்ஜிஆர். அதெல்லாம் விட கொடுமை என்ன தெரியுமா? இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர், இப்போ நானே 2Gல உள்ள இருந்தேன், 15 மாதம் உள்ள இருந்தேன். எந்த சட்டம் வேணாலும் நான் போட்டுக்கலாம், ஏன்னா தண்டனை பெறல. தண்டனை பெற்ற குற்றவாளிகள் தான் கைது கூட போடணும். ஆனால் எம்ஜிஆர் அவருடைய வக்கர புத்தி, கலைஞருக்கு, தண்டனை பெறாத ஒரு கைதிக்கு, இந்த நாட்டினுடைய முதலமைச்சருக்கு அந்த பேனா இந்த தமிழ் அன்னைக்கு பூட்டிய அணிகலன்கள் எத்தனை? அவர் எழுதி கொடுத்த எழுத்துக்கள் எவ்வளவு? பேசிய பேச்சுக்கள் எவ்வளவு? இந்த சமூகம் ஒரு அங்கலமாவது வாழ்நாளில் உயர்ந்து விடாதா என்பதற்காக உழைத்த உழைப்பு எவ்வளவு? அவர் கொண்டு வந்த திட்டத்தை தாண்டி எம்ஜிஆர் காரே போக முடியாது. நேற்று ஒருத்தர் பதிவு போட்டிருந்தார், நல்ல பதிவு. ஜெயலலிதா இறந்து விட்டார், அவர் உடலை கொண்டு சென்றார்கள். டிவியில் வர்ணனை, அம்மாவினுடைய உடல் தேனாம்பேட்டை தாண்டி விட்டது, அம்மாவினுடைய உடல் அங்கே தாண்டி விட்டது, அம்மாவுடைய உடல் இங்கே தாண்டி விட்டது. அதே போட்டான். கலைஞருடைய உடல் வந்திருக்கு. ஒவ்வொரு இடமாக அவர் கட்டிய தலைமை தளத்தை தாண்டி அவருடைய உடல் போய் கொண்டிருக்கிறது. ராஜாஜி ஹால் அவர் உருவாக்கிய ராஜாக இருந்து போய் கொண்டிருக்கிறது. போகிற இடமெல்லாம் அவர் செய்தது, அவர் செய்தது, அவர் செய்தது. அவர் சாதனையை தாண்டி அவருடைய உடலே போக முடியவில்லை. அப்படியெல்லாம் பணியாற்றிய கலைஞருக்கு கைது உடை போட்டு பார்த்தார்கள். என்ன கொடுமைன்னா அந்த கட்சியை கொண்டாடுறான் மொழிபோர் தியாகின்னு. எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுத்துருக்காரு. ஏன் ஒரு கூட்டம் நடக்கும், ஒரு 10 பேர்த்த வச்சு நடக்கும். இப்படியெல்லாம் வளர்ந்த இயக்கம் இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்கு, இந்த மொழியை காப்பாற்றுவதற்கு. சரி, அப்படியே மொழியில் அந்த ஸ்பெஷாலிட்டி எல்லாம் மொழி தானே பேசுறான். மொழி என்பது 6000-7000 மொழிகள் இருக்கு. இந்தியாவில் பேசப்படுற மொழி 500 மொழி இருக்கு. ஏன் தமிழுக்கு இணையாக சொல்லப்படுகின்ற செம்மொழி என்று சொல்லப்படுகின்ற சமஸ்கிருதம் இருக்கு. ஆனால் சமஸ்கிருதத்தை காப்பாற்றணும்னு பணம் கொடுக்குறானே தவிர அவன் ஜெயிலுக்கு போனான். இந்தியை காப்பாற்றணும் யார் ஜெயிலுக்கு போறா? ஏன் அதை காப்பாற்றணும்? இதற்கு என்ன அடையாளம்? அதையும் இந்த உலகத்திற்கு வெளியே கொண்டு வந்த இயக்கம் திராவிட இயக்கம் தானே, வேற யார் இருக்கா? கலைஞர் தான் சொன்னார், இது வெறும் மொழி மட்டுமல்ல, இந்த மொழியில் அறிவியல் இருக்கிறது, இந்த மொழியில் மருத்துவம் இருக்கிறது, இந்த மொழியில் உலக அறம் இருக்கிறது. இந்த மொழி மட்டும்தான் ஒருவன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது. இந்த மொழி மட்டும்தான் மூட நம்பிக்கையை நம்பாதது. இடையில வந்துச்சு எல்லாம், பெரிய புராணம் ராமாயணம் வந்துச்சு, அது வேற விஷயம். ஆனால் நம்முடைய தொல்காப்பியம் சொல்லலையே. நம்முடைய தொல்காப்பியம் என்ன சொன்னிச்சு? இப்படி சொல்றீங்களே பஞ்சபூதம் சிவன், சிவனுக்கு பஞ்சபூதம் தெரியுமா? சிவன் பஞ்சபூதமாக இருக்கிறார். ஆவியாக இருக்கிறார், நெருப்பாக இருக்கிறார், நிலமாக இருக்கிறார், 5 வடிவங்கள் இருக்கிறார். நீராக இருக்கிறார், நீராக இருக்கிறது திருவண்ணாமலை, மண்ணாக இருக்கிறது காஞ்சிபுரம், நெருப்பாக இருக்கிறது திருவண்ணாமலை. இப்படி 5 ஸ்தலமா இருக்கார் சிவனை பின்னாடி கொண்டு வந்தான். ஆனால் இந்த உலகம் 5 பூதங்களால் ஆக்கப்பட்டது. இந்த உலகம் 5 பூதங்களால் ஆக்கப்பட்டது. இந்த மைக் இருக்கு, இந்த மைக் என்ன தானா வந்துருச்சா? திருப்பூரில் நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த மைக்கு எங்கேயோ ஒரு உலோகம், எங்கோ ஒரு இரும்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. அது உத்தரப்பிரதேசமாக இருக்கலாம், மத்திய பிரதேசமாக இருக்கலாம். நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த போடியம், இதற்கு ஒரு மரம் தேவைப்பட்டிருக்கு. இந்த மரம் எங்கே கொடைக்கானல் இருந்திருக்கலாம், ஊட்டியில் இருந்திருக்கலாம். அப்போ எந்த பொருள் எங்கே இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய எடை மாறாததுன்னு அறிவியல் சொன்னான். வெயிட் ஆஃப் தி யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். திருப்பூரில் 100 பில்டிங் கட்டிட்டா திருப்பூர் எடை கூடாது. திருப்பூரில் இந்த 100 பில்டிங் கட்டுறதுக்கு எங்கெங்க இருந்தோ செங்கல் வந்தது, சிமெண்ட் வந்தது, வடநாட்டிலிருந்து கம்பி வந்திருக்கும். அப்ப இந்த பூமியினுடைய எடை மாறாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், இறந்தாலும் பிறந்தாலும் செத்தாலும் புதைச்சாலும் என்ன பண்ணாலும் பஞ்சபூதமாகத்தான் இந்த உலகம் மாறும், பஞ்சபூதமாகத்தான் இந்த உலகம் உருவாகும். ஒரு சொட்டு விந்தில தான் குழந்தை வரும்.
பிறகு 100 டன் 100 கிலோ இருந்தாலும் செத்த ஒன்றை போய் பதப்போம், மண்ணுக்குள்ளே போவோம். அதனால மண்ணுக்கு இடக்கூடாது, அது வேறு வடிவத்திலே வரும். இதையெல்லாம் நம்ம பாட்டை சொல்லியிருக்கோம். நிலம், தீ, நீர், வலி, விசும்பு ஐந்தோடு கலந்த மயக்கம் இவ்வுலகம். தொல்காப்பியர் சொன்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 3000 ஆண்டுகளுக்கு முன்னால். இது நமக்கு தெரியல. தொல்காப்பிய பூங்கான்னு கலைஞர் எழுதின பிற்பாடு தான் நமக்கே தெரிஞ்சது. கடவுளை நம்பவில்லை தமிழ் இலக்கியம் ஆரம்ப காலத்தில். கடவுளை வலியுறுத்தல. கீழடியில் கோயில் இல்லை, எந்த அகழ்வாராய்ச்சியில் இதுவரைக்கும் கோயில் வரல, எந்த இடத்திலேயும் சிவனை பார்க்க முடியல, விஷ்ணுவை பார்க்க முடியல, முருகனை பார்க்க முடியல. எல்லா ஆராய்ச்சியிலையும் நம்முடைய நாகரிகம், கட்டிடம் எல்லாம் இருந்திருக்கிறது. நம்ம இடத்துல பக்தி என்பது இதுதான், இயற்கையை வழிபடுவதுதான் பக்தி. இதை சொன்னது தொல்காப்பியம். இதுக்கு 100 வருஷத்துக்கு ஒருத்தன் பரிசு வாங்கிட்டு போயிட்டான். இதை சொல்லி வெயிட் ஆஃப் தி யூனிவர்ஸ் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் சொல்லி இன்னும் சொல்லிக்கிட்டே போனான் நான். அப்போ அந்த தமிழில் எல்லாம் இருக்கிறது, நாகரிகம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, அறிவியல் இருக்கிறது. தனித்த அடையாளத்தோடு வாழ்வதற்கு அறநூல்கள் இருக்கின்றன. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. இப்போ இல்லை, இப்போ இன்னைக்கு பேசினாரு மாவட்ட சார் பேசினாரு. 5200 ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பை கண்டுபிடித்தது தமிழ்நாடு தான், தமிழம் தான். உலகத்திற்கு சவால் விட்டு சொல்லியிருக்கிறார் திராவிட மாடல் ஆட்சியுடன் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதர். எங்களுக்குலாம் இதுவரைக்கும் என்ன தெரியுமா? எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் வெண்டேர் செலியன், 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் வெண்டேர் செலியன் என்ற மன்னன் தலைமையில தான் சங்கத்தமிழ் கூடியது, மாநாடு கூடியது. அதற்கு பிறகு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் காய்ச்சல வழின்னு ஒருத்தன், அந்த அரசனுக்கு பின்னால் சங்கப்பலகை கூடியது. அப்புறம் 1, 2, 3ஆம் நூற்றாண்டிலே மதுரையிலே கபாடபுரத்திலே தமிழ்ச்சங்கம் கூடியது. அப்ப 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்ச்சங்கம் கூடியதற்கு வரலாறு இருக்கிறது, ஆவணம் இருக்கு, புத்தகம் இருக்கு. அந்த 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தோன்றிய பல்நூறு நூல்களிலே முதுநாரை முதுகுருக்கு தவிர எந்த நூலும் கிடைக்கலன்னு உவே சாமிநாதன் எழுதியிருக்கார். இந்த 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்ன வந்த எல்லாத்துலேயும் சரி, 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்த திருக்குறள், நீ எப்படி வாழ வேண்டும், நீ என்னென்னலாம் செய்யணும், நீ என்னென்னலாம் செய்யக்கூடாது, அந்த திருக்குறளில் கூட அறம் இருந்தது, பொருள் இருந்தது, காமத்துப்பால் இருந்தது, இன்பம் இருந்தது. அறம், பொருள், இன்பம் இருந்தது. பொருள் வேணும், பொருள் வந்ததற்கு பிறகு நீ அறமா நடந்துக்கணும், அதற்கு பிறகு மனைவி மக்களோடு இன்பமா வாழணும், அந்த இன்பத்தை எப்படி தூக்கணும், அறம், பொருள், இன்பம். இன்னொன்று சொல்லுவான் சமஸ்கிருதத்தில், அறம், பொருள், வீடு. வீடுனா சொர்க்கம். எல்லா இலக்கியத்திலேயும் வடமொழி இலக்கியத்திலேயும் அறம், பொருள், இன்பம், வீடு. வீடுன்னா சொர்க்கம். ஆனால் திருக்குறள் அல்ல, தமிழ் இலக்கியத்தில் இல்லை. ஏனென்றால் தமிழ் இலக்கியம் சொர்க்கத்தையும் நரகத்தையும் நம்பவில்லை, இந்த மண்ணில் நீ நன்னவளாக வாழ்வதற்கு சொன்னதுதான் தமிழ். அப்ப இத்தனை ஆண்டுகளுக்கு 5500 ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த உலகம் ஒன்று நம்ம இடத்துல இருந்திருக்கிறது. 4500 ஆண்டுகளுக்கு முன்னாலே பொய் சொல்லாத ஒரு இலக்கியம் இருந்திருக்கிறது. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அறிவியலை சொன்ன ஒரு இலக்கியம் இருந்திருக்கிறது. அப்ப இந்த மொழியில எல்லாம் இருக்கிற போது இந்த மொழிதான் உனக்கு அடையாளம், பண்பாடு, நாகரிகம். இந்த அடையாளத்தை தொலைத்து விட்டால் நீ கரைந்து போவாய் வரலாற்றில் என்கின்ற அந்த உண்மையை தேடி தேடி எடுத்து கொண்டு வந்த இயக்கம் திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கம். இந்த அடையாளம் இல்லைன்னா நம்ம அடையாளத்தை எப்போ இழந்திருப்போம். ஆக இப்படி வந்த ஒரு இயக்கம் இன்றைக்கு எங்கே இருக்கிறது? நான் இன்னும் பெருமையோடு சொல்லட்டுமா? அண்ணா இருந்தபோது நம்மிடத்திலே பகைவர் இருந்தார்கள், துரோகிகள் இருந்தார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய கொள்கை எதிர்ப்பு நமக்கு இல்லை. அன்றைக்கு ஆர்எஸ்எஸ் இல்லை, அன்றைக்கு ஜனசங்கம் கிடையாது, அன்றைக்கு பிஜேபி கிடையாது. அண்ணா எதிர்கொண்ட விதம் வேற. அண்ணா தமிழர்களை தாழ்த்தப்பட்டவனை, பிற்படுத்தப்பட்டவனை திராவிட சிந்தனையோடு அறிவார்ந்த ஒரு சமுதாயமாக ஆக்கி கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் மேலே கொண்டு வருவதற்கு பாடுபட்டார். அதற்கு வழி சொன்னார் பெரியார். அதை செய்து காட்டினார் கலைஞர். ஆட்சிக்கு வந்தபோது செய்து காட்டினார் கலைஞர். செய்து காட்டியதை இன்றும் வேகப்படுத்தி முனைப்புப்படுத்தி அதற்கு ஒரு அடையாளம் கொடுத்து திராவிட மாடல் என்று உலகத்திற்கு அறிவித்து இன்றைக்கு உலகத்திற்கே ஒரு வழிகாட்டியாக தமிழ் இனத்திற்கு திகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவனாக நம்முடைய தலைவர் இருக்கிறார். அப்ப இத்தனை வரலாறு கூட நாம் கட்டி காத்த அந்த இயக்கம் இருக்குல்ல, இன்றைக்கு எங்கே இருக்கிறது? கலைஞர் எதிர்கொண்டாரு. நம்ம மிஸ்ஸாவை பார்த்தோமே, நான் நாடாளுமன்றத்தில் பேசுறேனே, யார் தெரியுமா எங்க தலைவர்னு கேட்டேன். நண்பர்களை உரிமையோடு உணர்ச்சியோடு சொல்லுகிறேன், பிரியங்கா காந்திக்கு ராகுல் காந்திக்கு தெரியல. இன்றைக்கு கூட்டணியில் இருக்கிறார்கள். நாடாளுமன்றத்திலே குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் பேசுகிறேன். பாருங்க, எப்போ இருக்கு
யூடியூப்ல. நான் எந்திரிச்சு பேசுறவன பிஜேபி அமைச்சரெல்லாம், ஐயோ நீங்கள் காங்கிரஸோடு இருக்கலாமா, மிசாவில் உங்களை அடித்தார்களே, உங்கள் தலைவரை ஜெயிலில் வச்சாங்களே. நான் சொன்னேன், ஏன் பதட்டப்படுற, நான் பேசுறதுக்கு நீ ஏன் பதட்டப்படுற, ஏன் ஆராஜா எந்திரிச்சா நீ இந்த நடுநடுங்கிற, எனக்காகவா, என் தனி மனுஷனுக்காகவா? நான் கட்டிருக்கல அந்த வேட்டி கருப்பு சிவப்பு, இதை கண்டா உனக்கு பயம். இந்த கருப்பு சிவப்பு பின்னால் இருக்கிற தத்துவத்துக்கு பயம். அந்த தத்துவத்துக்கு சேதாரம் வராமல் பார்த்து கொண்டிருக்கிறானே ஒரு தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அவனை பார்த்தா உனக்கு பயம். அதற்காக என்ன திசை திருப்புறானா? மிசாவில் உங்களை படுத்தின பாடு இல்லையான்னு நான் சொன்னேன். பொறு வர்றேன். இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை அம்பேத்கர் எழுதினார். அவரோடு பெரிய பெரிய தலைவர்கள் சேர்ந்து எழுதினார்கள். அரசியல் சட்டத்தை இவர் எப்படி எழுத போகிறார் என்று பிராமணர் உள்ளிட்ட மேல்ஜாதிக்காரர்கள் உற்று பார்த்தார்கள். அவர்தான் எழுதினார். அந்த சட்டத்தை எழுதுகிற போது உலகத்தில் எத்தனையோ அரசியல் சட்டம் இருந்திருக்கு. அந்த அரசியல் சட்டத்தில் இருக்கிற சில பிறவிகளை நான் கடன் வாங்கி இருக்கிறேன். அதை கொஞ்சம் பேர் காப்பி அடிச்சார் அம்பேத்கர்மா. அவர் நாணயமா எந்தெந்த செக்ஷனை எங்கெங்கிருந்து எடுத்திருக்கேன், அமெரிக்காவிலிருந்து எடுத்திருக்கேன், நமக்கு தேவை. வெவ்வேறு நாடுகளிலிருந்து எடுத்திருக்கேன், இங்கிலாந்துல இருந்து எடுத்திருக்கேன். அதையெல்லாம் அவரே பட்டியல் போட்டு சொன்னார். ஆனால் அதையெல்லாம் தாண்டிங்க என்ன இருக்குன்னா, இந்த இந்தியாங்கிற நாடு ஒரு நாடு அல்ல. வெள்ளக்காரன் வந்தா இந்தியாவுக்கு ஒரு பேர் கொடுத்தான். அதுக்கு முன்னாடி 56 தேசமா இருந்தது, எத்தனையோ மன்னர்கள் இருந்தாங்க. இந்த இந்தியாங்கிற பேரை அவன் கொடுத்துட்டு சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம வாங்கிட்டதுனால இந்த இந்தியாவில் எத்தனையோ மொழிகள் இருக்கு, எத்தனையோ உணவு பழக்க வழக்கம் இருக்கு, எத்தனையோ பண்பாடு இருக்கு. நம்ம சாப்பிட்ற இட்லி டெல்லியில் சாப்பிட மாட்டேங்கிறான். அவன் சாப்பிட்ற சப்பாத்தி இப்போ சுகருக்காக தான் சாப்பிட்றாங்க, முன்னாடி கிடையாது. நம்ம கட்டுற வேஸ்ட் அவன் கட்ட மாட்டான். மணிப்பூரில் இருக்க கறி இங்கே கிடையாது, நாய் உட்பட சாப்பிட்றாங்க வட மாநிலங்களில். அப்போ உணவு வேற, உடை வேற, வாழ்க்கை முறை வேற, உணவு வேற, பழக்க வழக்கங்கள் வேற. நம்ம கட்டுற, நம்ம காலையில் 10 மணிக்கு தாலி கட்டுறோம்ல, 10 மணிக்கு முன்னாடி, அங்கெல்லாம் சாயங்காலம் 6 மணிக்கு கட்டுறோம். அப்ப நடைமுறை வாழ்க்கை வேற, பழக்க வழக்கங்கள் வேற, உடை வேற, உணவு வேற, அவருடைய நாகரிகம் வேற, அவருடைய மொழி வேற. இவ்வளவு பேத்தி ஒரு கட்டி போடணும். இவ்வளவு பேத்தி கட்டி போடணும் என்ன பண்ணணும்? அதை தான் ஒரு அரசியல் சட்டத்தில் எழுதினார். யார் யாருக்கு பாதுகாப்பு? தாழ்த்தப்பட்டவனுக்கு பாதுகாப்பு, பிற்படுத்தப்பட்டவனுக்கு பாதுகாப்பு, மொழி சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு. நம்ம நாட்டில் தெலுங்கு இருந்தால் தெலுங்கு தனியாக காலேஜ் ஆரம்பிச்சுக்கலாம், மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ். இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு, கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு, மலைவாழ் மக்களுக்கு பாதுகாப்பு. நம்மளாம் மலைவாழ் மக்கள் அதை கொடைக்கானல் ஊட்டி நினைக்கிறோம். வட மாநிலங்களில் ஃபுல்லாக இருக்கிறதே அவங்க தான். இப்போ மணிப்பூரில் நடந்துச்சு, என்ன நடந்துச்சு? மணிப்பூரில் அங்கே இருக்கிற மலைவாழ் பெண்களுக்கு அதிக உரிமை கொடுக்கிறோம், அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் போகிறது, அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக உயர்ந்த ஜாதிக்காரர்கள் அந்த பெண்களை எல்லாம் மானபங்கப்படுத்தி என்ன கொடுமை தெரியுமா? மணிப்பூரில் அம்மனமாக்கி பொண்ணுங்களை 200 பேர் அழைச்சிட்டு போகிறான். 200 பேர் செல்போனில் வீடியோ அழைச்சிக்கிட்டு அம்மனமாக அழைச்சிட்டு போய் போலீஸே கொண்டு போய் விடுது எதிராளிகள்கிட்ட. இதை வீடியோ எடுத்து வெளியே விடுறான். அதை விட கொடுமை என்னன்னா, அவன் கூட்டிட்டு போகும்போது ஜெய் ஸ்ரீராமன் சத்தம் போடுறான். ராமனை எதுக்குலாம் இருக்கிறான்னு பாருங்க. அப்போ இவ்வளவு பழக்க வழக்கம், மலைவாழ் மக்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், பல்வேறு ஜாதிகள், பல்வேறு பழக்க வழக்கம், இவ்வளவு பேர்த்தி ஒன்னா இருக்கணும்னா அதுக்கு இந்த அரசியல் சட்டத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று கவனித்து 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 சிந்தித்து சிந்தித்து இந்த அரசியல் சட்டத்தை நேருவும் காந்தியும் அம்பேத்கரும் வல்லபாய் பட்டேலும் இதர தலைவர்களும் உருவாக்கினார்கள். அந்த போட்ட சட்டத்தில் தான் நம்ம 1000 வேறுபாடுகள் இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கிறோம். அதை தான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி பார் நேரு. அம்பேத்கர் சொல்லுவார், ஒற்றுமை என்பது வேற்றுமையில் ஒற்றுமை. இப்போ இவன் சொல்றது எல்லாம் ஒன்றுமா இருக்கணுங்கிறான். வேற்றுமையில் ஒற்றுமை என்னன்னா, நான் கறி சாப்பிடுவேன், செல்வராஜ் என்ன கறி சாப்பிட மாட்டார். செல்வராஜ் என் வீட்டுக்கு வந்தா நான் என்ன சொல்லணும்? எங்க அம்மாட்ட, அம்மா மாவட்ட சார் வந்திருக்காரு, நம்ம வீட்டில் எண்ணி செஞ்சிருக்காட்டிருக்கு, அவருக்கு உடனே ஒரு ரசவை, ஒரு பொரியல் கட்டு. ஏன்னா அவர் வேறுபட்டவர். அவருடைய வேற்றுமையை நாம் அங்கீகரிக்க வேண்டும். அவரை போய் நான் சாப்பிட நீ சார் சொல்லக்கூடாது. நான் அவர் வீட்டுக்கு போறேன்னு வச்சுங்க, ஐயோ அமைச்சர் வந்துட்டாரு, எம்பி வந்துட்டாரு, நம்ம வீட்டில் செய்யல, பக்கத்தில் போய் பிரியாணி வாங்கிட்டு வா, எனக்கு கொடுப்பாரு. என்னுடைய வேற்றுமையை அவர் அங்கீகரிக்கிறார், அவருடைய வேற்றுமையை அங்கீகரிக்கிறோம், 2 பேரும் ஒரே டாபில் சாப்பிட்றோம், அதான் ஒற்றுமை. இந்த வேற்றுமையில் ஒற்றுமையை எப்படி கொண்டு வருவதற்கு சிந்தித்து சிந்தித்துப்பட்டு எழுதப்பட்ட சட்டம் தான் அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டத்தை மாற்றுகிறீங்களே, நான் சொல்லல, அந்த அரசியல் சட்டத்தை யார் மாற்றணுங்கிறா? துணை ஜனாதிபதி சொல்லுகிறார், இந்திய அரசியல் சட்டத்தை மாற்ற வேண்டும், மதச்சார்பற்ற என்பதை எடுத்துவிட வேண்டும். இந்த வேறுபாடுகளை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். ஒரே இனம்,
ஒரே மொழி இந்தி, ஒரே நாடு இந்தியா, பாரதம். அது கூட இந்தியா கிடையாது, பாரதம். ஒரே மொழி சமஸ்கிருதம், இந்தி. இப்போ ஒரே தேர்தல், எல்லாம் ஒண்ணுன்னா அப்ப நானும் செல்வராஜன் ஒன்னதான் சாப்பிடணும்னா அவருக்கு கறி சாப்பிட்டா வாந்தி வரும், எனக்கு புடலங்காய் சாப்பிட்டா வாந்தி வரும். இப்போ 2 பேரும் வாந்தி எடுத்து கூட தான் மோடி, 2 பேரும் ஒரு டாப்ல சாப்பிட்றா திராவிட மாடல். அப்போ இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு, இன்றைக்கு இருக்கிற திமுகவுக்கு, இன்றைக்கு இருக்கிற திராவிட இயக்கத்திற்கு இந்திய இருப்பிலே தொடங்கினோம். நீ உள்ள வராதான்னு சொன்னோம், நம்மளை காத்துக்கிட்டோம். ஆனால் அண்ணாவும் கலைஞரும் பார்க்காத மிகப்பெரிய பிம்பத்தை, மிகப்பெரிய பேராபத்தை அமித்ஷா வடிவில், மோடி வடிவில், RSS வடிவில், மிருக பலத்தோடு இருக்கிற மத்திய ஆட்சியை எதிர்த்து போராடக்கூடிய அந்த மிகப்பெரிய வலிமை இயற்கை அண்ணாவுக்கே கொடுக்கல, கலைஞருக்கே கொடுக்கல. அண்ணாவுக்கு கொடுத்திருந்து பார்த்தால் அண்ணா எப்படி இருந்திருப்பார் எனக்கு தெரியாது. அவரை விட மிகப்பெரிய போராளி யாரும் கிடையாது. நாடாளுமன்றத்திலிருந்து we belong to Dravidian stock என்று சொன்னார். நாங்கள் திராவிட மரபினத்திலிருந்து வந்தவர்கள். இப்படி திராவிட மரபினம் என்று வருகிற காரணத்தினால் நான் பிரிக்கவில்லை யாரையும். எங்களுக்கென்று சில அடையாளம் இருக்கிறது, எங்களுக்கென்று சில மொழி அடையாளம் இருக்கிறது. நாங்கள் எங்கள் இலக்கியத்தின் மூலமாக, பண்பாட்டு நாகரிகத்தின் மூலமாக இந்தியாவிற்கு அல்ல, இந்த உலகத்திற்கே கொடுப்பது நிறைய இருக்கின்றன. எங்க மொழியில, எங்க இனத்துல, எங்க பண்பாட்டுல இந்த உலகத்துக்கு கொடுப்பதற்கு நிறைய பண்புகள் இருக்கின்றார். ஆனால் அந்த அண்ணா சாந்தி இந்த ஆபத்து பெரிய ஆபத்து இல்லை. அவர் பண்டித நேருவோட சண்டை போட்டு இருந்தார். பண்டித நேரு ஒரு ஜனநாயகவாதி. அதற்கு பிறகு கலைஞர் யாரோட சண்டை போட்டார்? இந்திரா காந்தியோட சண்டை போட்டார். இந்திரா காந்தி தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டார். இப்ப நான் வர்றேன், நாடாளுமன்றத்தில் நான் எந்திரிச்சேன்னு சொன்னேன்ல, நான் நாடாளுமன்றத்தில் எந்திரிச்சப்ப மிசாவில் அடி வாங்கலே தெரியுமான்னு கேட்டாங்க. உனக்காக நான் சொல்ல, ராகுல் காந்திக்கு பிரியா காந்திக்கு தெரியட்டும், 2 பேரும் இளைஞர்கள், அவர்களுக்கு சொல்றேன், மிசாவில் நீங்க பட்டதை விட நாங்கள் பட்டோம். அப்பதான் நான் சொன்னேன், ஒரு இளைஞன் பார்த்துருப்பீங்க யூடியூப்ல, ஒரு இளைஞன் சிறைப்படுத்தப்படுகிறார். அவருக்கு வயது 24, திருமணம் ஆகி 10-15 நாள் ஆச்சு, 1 மாசம் தான் ஆச்சு. அவரை மிசாவில் கொண்டு போய் பிடிச்சி போட்டாங்க. அவரை அடித்தார்கள், உதைத்தார்கள். அவருடைய தந்தை ஒரு 3-4 மாசம் கழிச்சு காவல்துறையிடம் அனுமதி பெற்று தன் மகனை மட்டுமல்ல எல்லா தொண்டர்களையும் பார்த்து விட்டு ஜெயிலில் அந்த மகனையும் பார்க்க போனார். அந்த மகன் எப்பவுமே அரக்கை சட்டை தான் போட்டிருப்பார். ஆனால் இவர் போகும்போது முழுக்கை சட்டையை மாட்டி விட்டுருந்தாங்க. அந்த அப்பா புத்திசாலி, பார்த்த உடனே கண்டுபிடிச்சாரு, தான் மகனுக்கு ஏதோ காயம் இருக்கு, அதான் முழுக்கை சட்டை போட்டிருக்கானுன்னு கேட்டாரு. ஏப்பா உன்னை அடிச்சாங்களான்னு கேட்டாரு, காயமானு கேட்டாரு. அந்த பையன் லேசாக கலங்கி கொண்டு சொன்னார், என்னுடைய காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள், இந்த தேசத்திற்கு வந்திருக்கிற ஆபத்தை, இந்த தேசத்திற்கு வந்த காயத்தை வெளியில எடுத்து இந்தியாவை, தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கள், என்னை பற்றி கவலைப்படாதீர்கள் என்று ஒரு 24 வயதில் இளைஞன் சொன்னான். அந்த இளைஞன் பெயர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், போன அப்பாவினுடைய பெயர் கலைஞர். இதை நாடாளுமன்றத்தை சொல்லி பேசி முடித்தேன். டே, எங்களுக்கு நீங்கள் ஒன்றும் சொல்லாத, இந்திரா காந்தி காலத்தில் ஜனநாயகம் மட்டும்தான் பாதிக்கப்பட்டுச்சு, நாங்கள் பாதிக்கப்பட்டோம். இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை சொன்னேன்ல, இவ்வளோ பெரிய அரசியல் சட்டம் ஏன் சொன்னேன்னு சொல்கிறேன். அந்த அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை பண்புகளை மாற்றலாமா மாற்றக்கூடாதான்னு 1972 ஒரு பெரிய கேள்வி. அரசியல் சட்டத்தை 100 தடவை மேலே மாற்றிட்டோம். அரசியல் சட்டத்தை மாற்றுவதற்கு நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. நாங்களே பல தடவை மாற்றிருக்கோம். ஆனால் என்ன கேள்வி உச்சநீதிமன்றத்தில் கேட்டாங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள் நேருவாக இருந்தாலும், வல்லபாய் பட்டேலாக இருந்தாலும், அம்பேத்கராக இருந்தாலும், அவரோடு பணியாற்றிய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு, இந்தியாவை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கண்ணுற்று எழுதினார்களே, அதில் இருக்கின்ற அடிப்படை பண்புகளை மாற்றலாமா மாற்றக்கூடாதான்னு கேஸ் போட்டாங்க. whether the basic structure of the constitution can be amended or not, அதான் கேள்வி. 68 நாள் ஒரு வக்கீல் ஆர்கியூ பண்றாரு, பல்கிவாலான்னு ஒரு பெரிய வக்கீல். 13 ஜட்ஜி உட்காந்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். இது வரைக்கும் அது மாதிரி உட்காந்தது இல்லை. 13 உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உட்காந்துருக்காங்க. 68 நாள் நடக்குது, இடைவிடாமல் நடக்குது. 68 நாள் வாதம். எல்லாத்தையும் கேட்டதற்கு பிறகு நாடாளுமன்றம் எதை வேண்டுமானாலும் மாற்றிக்கிட்டோம், எந்த பிரிவானாலும் மாற்றிக்கிட்டோம். ஆனால் அடிப்படை பண்பு இருக்குல்ல, எது அடிப்படை பண்பு? we the people of India, இந்திய மக்களாகிய நாங்கள், we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, secular, socialist, democratic body. இந்தியாவை நாங்கள் எப்படி ஒப்படைத்துக்கிறோம்? இது ஒரு ஜனநாயக நாடு, இது ஒரு குடியரசு நாடு, இது ஒரு மதச்சார்பற்ற நாடு, இது ஒரு சமதர்ம நாடு. இந்த பண்பை மாற்றக்கூடாது, அடிப்படை தத்துவங்கள் இது ஒன்று என்று அந்த 13 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு இன்னமும் நம்மளை காப்பாத்திட்டு இருக்கு. அந்த தீர்ப்பை மாற்றுறதுக்கு இப்ப முயற்சி பண்றாங்க. அதை மாற்றுவோம் என்று கொக்கரிக்கிறார்கள். நான் நாடாளுமன்றத்தில் சொன்னேன், ஜனநாயகம்
அரசியல் சட்டத்தோட அடிப்படை பண்பு. மதச்சார்பின்மை, குடியரசு, சமதர்மம் எல்லாம் இருக்கு. ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி. இந்த சட்டத்துக்கு முன்னால் எல்லாரும் சமம், எல்லாத்துக்கும் எல்லா உரிமையும். இவையெல்லாம் அடிப்படை பண்புகள். நான் சொன்னேன், பிரதமர் அவர்களே, பிஜேபியினுடைய நண்பர்களே, இந்திரா காந்தி காலத்தில் ஜனநாயகம் மட்டும்தான்டா போச்சு, உங்க ஆட்சியில் எல்லாம் போச்சு. குடியரசு போச்சு, ஜனநாயகம் போச்சு, சமதர்மம் போச்சு, ஈக்குவாலிட்டி போச்சு, சமத்துவம் போச்சு, அரசியல் சட்டத்தினுடைய எல்லா பிரிவுகளும் போச்சு. நடந்து கொண்டிருப்பது ஒரு காட்டாட்சின்னு சொன்னேன், ஒரே சத்தம். அப்ப அரசியல் சட்டத்தில் 6-7 பிரிவுகள் சொல்லப்பட்டிருக்குன்னா ஒன்று போச்சு இந்திரா காந்தி காலத்தில். அதை எதிர்த்தவங்க நாங்கள் தான், அதை எதிர்த்தவங்க நாம தான். ஆனால் அப்ப கூட கலைஞர் மிசாவை எதிர்த்த நேரத்தில் இந்த கட்சியை காப்பாற்றினார். வெற்றி கொண்டான்னு சொல்லுவார் கிண்டலா. எங்க ஊருக்கு நம்ம ஊர் இருந்தார் நன்னில நடராஜன். நன்னில நடராஜன் ஒரு பேச்சாளர், நல்லா கவனிங்க, சிரிப்பா இருக்கும் ஆனால் உண்மை இருக்கு. நன்னில நடராஜன் வந்து எங்க ஊர்ல பேசினார். அப்ப நான் சின்ன பையன் சொன்னாரு, இந்த சிறையை நாங்கெல்லாம் போய் மிஸ்ஸாவில் இருந்தோம் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம், எல்லா வீட்டுக்கும் பணம் போச்சு. இப்போ வெற்றி கொண்டா இருக்கான்னு வச்சுக்கலேன், வெற்றி கொண்டான் வீட்டில் அந்த அம்மா எங்கள் ஊர் தானே, ஜெயங்கொண்டம் தானே, வெற்றி கொண்டான் ஜெயிலில் இருந்தார். வெற்றி கொண்டான் அந்த மனைவி பேருக்கு கோபாலபுரம் வீட்டை அடகு வச்சு கலைஞர் அனுப்புகிறார். எவ்வளவு? 200 ரூபா. எல்லாத்துக்கும் 200 ரூபா போயிருக்கு. நன்னில நடராஜன் மனைவி போயிருக்காங்க, உனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு கேட்டிருக்காரு. 100 ரூபான்னு இருக்கு. இவர் உடனே இந்த ஆளுக்கு இப்படி தான் எனக்குன்னா ஓரவஞ்சனை பண்ணுவார். என்ன பிரச்சனைனா 2 பொண்டாட்டின்னு தெரிஞ்சு 2 பேத்துக்கு 100 ரூபா வச்சிருக்காரு. ஆமாங்க, அவரே நீ கேளுங்க, அவருக்கு 2 பொண்டாட்டின்னு கலைஞர் கண்டுபிடிச்சு இந்த 100 பிரிச்சு 100 அனுப்பியிருக்காரு. அப்ப இந்திரா காந்தி காலத்தில் அவ்வளவு பெரிய வல்லாண்மை மிக்க ஒரு கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லப்பட்ட இந்திரா காந்தியை எதிர்கொண்டு என்ற பெருமை இந்த இயக்கத்திற்கு உண்டு என்று சொன்னால் கலைஞர் கலைஞர் கலைஞர். ஆனா அப்ப கூட அந்த அம்மா ஒரே வருஷத்துல தான் செய்த தவறுக்கு தமிழ்நாட்டு மக்களிடத்தில் கடற்கரையில் கூட்டத்தை கூட்டி என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், தவறிழைத்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், தவறிழைத்து விட்டேன். யாரு? மோதிலால் நேருடைய பேத்தி, நேருவினுடைய மகள். பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் மட்டும் வாலாட்டுனுச்சு. நான் இன்னும் சொல்றேன், அது கூட கரெக்டாக தான் இருக்கும், சொல்லணும். அதை ஏன் சொல்றேன்னு கேளுங்க. மொழிதான் முக்கியம். இந்தியாவில இருந்து பாகிஸ்தானை பிரித்து கொண்டு போனார் ஜின்னா. மதம் தான் காரணம், மதம் தான் காரணம். இஸ்லாமியர்கள் எங்களுக்கு பிரித்து கொடுத்தார். சரி, மதம் தானே ஒரு காரணம். கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் 2. இப்ப வங்காளதேசம் இருக்குல்ல, அது பாகிஸ்தானை பிரித்து கொடுத்த ஜனாதிபதி தேசத்தந்தை, பாகிஸ்தானின் தேசத்தந்தை கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்து மேற்கு பாகிஸ்தான் டாக்காவுக்கு போய் பேசுறார். என்ன பிரச்சனைனா அந்த பாகிஸ்தான்ல, கிழக்கு பாகிஸ்தான்ல வேற தாய்மொழி, மேற்கு பாகிஸ்தான்ல வேற தாய்மொழி. கிழக்கு பாகிஸ்தானுக்கு போகிற டாக்காவில் அவர் உருதுல பேசுறார். அப்ப ஒரு இளைஞன் எந்திரிச்சான். யாரு? ஒரே ஒரு இளைஞன் எந்திரிச்சான். ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் தான் பாகிஸ்தானை உருவாக்கினீர்கள், நீங்களும் முஸ்லீம் நானும் முஸ்லீம், உங்களை நான் மதிக்கிறேன், கும்பிடுறேன். ஆனா பேசுறதா இருந்தா எங்க மொழியில பேசு. பிரதமர் கோவம் வந்துருச்சு, என்ன பார்த்து இந்த மொழியில பேச, யாரா நீ பேசுறது? நான் எனக்கு பிடிச்ச மொழியில தான் பேசுவேன், உன் மொழியில பேச முடியாது, உட்காருனார். அன்னைக்கு திமிர் எந்திரிச்சான். என் மொழி பேசவில்லையா? நீயும் நானும் இஸ்லாமியாக இருக்கலாம், ஆனால் உன் மொழி வேறு என் மொழி வேறு, மொழி தாண்டா சிறந்ததுன்னு சொல்லி நாட்டை பிரிப்பேன்னு சொன்ன அந்த இளைஞன் தான் பின்னாலே வளர்ந்து முஜிபுர் ரஹ்மானாக வந்து கிழக்கு பாகிஸ்தானை பிரித்தான். வங்கதேசம். அந்த வங்கதேசத்தை போற போக்கில் வாங்கிச்சாங்க அந்த அம்மா. போற போக்கில் கேட்டுச்சா, நேரா விமானம் அனுப்பிச்சு. உலக நாடுகளே பயந்து போச்சு, ஐநா சபை பயந்து போச்சு. இந்தியா நேரா படையெடுத்து போய் முஜிபுர் ரஹ்மானுக்கு ஆதரவாக கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து கொடுத்ததம்மா அந்த அம்மா. உலக நாடே கும்பிட்டுச்சு. அவ்வளவு பெரிய இந்திரா காந்தி மன்னிப்பு கேட்ட இடம் தெரியுமா? தமிழ்நாடு திராவிட இயக்கம். எங்கள்கிட்ட தான் வந்து மன்னிப்பு கேட்டுச்சு. என்ன பிரச்சனை என்றால் அந்த அம்மா ஒரு ஜனநாயகவாதி, தவறளித்தது உண்மைதான், ஒரு ஜனநாயகவாதி. நேரு ஒரு ஜனநாயகவாதி, அவர் எடுத்து கருப்பு கொடி காட்டணும். எங்களை புரிஞ்சுக்கல. ஐயா பெரியார பைத்தியக்காரர் இருந்தார், பெரியார பைத்தியக்காரன் நான் கருப்பு கொடி காமிச்சோம். அவர் ஜனநாயகவாதி ஒப்புக்கொண்டார், இந்திரா காந்தி ஒப்புக்கொண்டார். அவர்களெல்லாம் எதிர்ப்பதற்கு அண்ணா இருந்தார், பெரியார் இருந்தார், கலைஞர் இருந்தார். ஒரு நாணயமான எதிரியோடு போட்டி போடுவதற்கு அண்ணாவால் முடிந்தது, ஒரு நாணயமான எதிரியோடு போட்டி போடுவதற்கு கலைஞரால் முடிந்தது. நாணயமே இல்லாத மோடியோடு போட்டி போடுகின்ற வல்லமையை பெற்றிருக்கிற ஒரு தலைவனாக இன்றைக்கு இந்தியாவில் இருக்க ஒரே தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த மகத்தான மனிதனை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? இப்படியே விட்டாங்க. ஈடி இன்கம் டாக்ஸ் சிபிஐ, ஈடி இன்கம் டாக்ஸ் சிபி இப்படியே விட்டாங்க.
எல்லாரும் பயந்துட்டாங்களே. இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவர்களும் பயந்து விட்டார்கள். இடி, இன்கம் டேக்ஸ், சிபிஐ ஊடு ஊடா போய் தேடுது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வர்ற இடிங்கிற, இன்கம் டேக்ஸுங்கிற, எல்லாம் பண்ற, அடுத்த நாள் வேகமாக பேசுறார், அடுத்த நாள் வேகமாக குரல் கொடுக்கிறார். இன்னும் சொன்னாரு, கீழடியை பார்த்துவிட்டு சொன்னார், கீழடி நாகரிகத்தை பார்த்துவிட்டு சொன்னார், இனிமேல் இந்தியாவினுடைய வரலாற்றை நீ யமுனையில இருந்து எழுத முடியாது, இங்கே வைகையில இருந்தான் எழுத வேண்டும் என்று சொன்ன முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர். இதையெல்லாம் நான் சொல்லுவதற்கு காரணம், மொழி எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்து பாருங்க. அப்ப இவ்வளவு பெரிய ஆழமான, அறிவான, ஒரு செழுமையான, தொன்மையான மொழி நமக்கு இருக்கிற காரணத்தினால தான் இன்றைக்கு உலகத்தில் நமக்கு ஒரு மரியாதை. நாம் வாழுகிறோம் சுயமாக. இந்த மொழியை விட்டிருந்தால், இந்தி வந்திருந்தா என்ன ஆயிருக்கும், சமஸ்கிருதம் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? எனவே தான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த திருப்பூர் நிறைந்த மாநாட்டு கூட்டத்திலே சொல்லுகிறேன், மொழியும் இனமும் நமக்கு இரு கண்கள். அந்த இரு கண்களை காப்பாற்றுகின்ற மகத்தான பணியை பெரியாருக்கு பிறகு, அண்ணாவுக்கு பிறகு, கலைஞருக்கு பிறகு தோள் மேல் வைத்துக் கொண்டிருக்கிற இந்த தலைவனை தூக்கி நிறுத்த வேண்டிய மகத்தான பணி நமக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, அவர் வாழ்க, அவருக்கு பின்னால் இந்த நாட்டை இயக்க இருக்கின்ற ஆரூர் இளவல் உதயநிதி வாழ்க என்று சொல்லி, தமிழ் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.